பேசுறது கேட்டிங்களா சார்? நல்லா கேட்டேன். ரொம்ப அதாவது ஒரு பார்ட்டியை விமர்சிக்கிறது ஓகே, இந்த மொத்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம பார்ட்டிக்கு தான் இருக்கு அப்படிங்கிற அளவிற்கு இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய அந்த மேடையில் பேச வேண்டிய தேவை எங்க இருந்து சார் வருது? இது தேர்தலுக்கான உரையாக மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை, கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு டிஎம்கேவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபீட் பண்றாரு. கூடுதலாக இந்த நாட்டிலேயே ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் பிஜேபியோடு ஐடியாலஜிக்கல் வார் நிகழ்த்தி கொண்டு இருக்குது, அது நாம மட்டும்தான் அப்படிங்கிற பெருமையாகவும் அந்த விஷயத்தை பேசுகிறார். எல்லாத்தையும் நாங்க தான் தோல் மேல வச்சு சுமக்கிறோங்கிற மாதிரியே பேசுறீங்களே. சகோதரர் அவர் பேசும்போது சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய செயல் தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். நானும் என்னுடைய வாழ்த்து அவருக்கு சொல்லிடுறேன். ஒரு கட்சியில் ஒரு மாண்பை கடைபிடிக்கிற வகையில் அவருடைய கட்சியினுடைய செயல் தலைவருக்கு வாழ்த்த சொல்லிக்கிறேன். நான் கைத்தட்டுங்க, மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த கட்சியில் யாரெல்லாம் மோடியை விட சிறப்பாக செயல்பட்டார்களோ, ராகுல் காந்தி தோக்கடித்த ஸ்மிருதி இரானியை ஓரங்கட்டி வை, ஐயோ யோகி வராரா, யோகி மோடியை விட பெரிய அவர் புகழ் பெறாரா, அவரை தூக்கி ஓரம் போடு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்டியெல்லாம் எடுங்க. ராஜமாதான்னு ராஜஸ்தானில் அவங்க வசுந்தரா ராஜாவை தூக்கி ஓரம் வச்சதாகட்டும், 2 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, ராஜா சௌகான் ஆகட்டும், அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய ஆட்கள் எல்லாரையும் மோடிக்கு யாரெல்லாம் வந்து போட்டியாக கருதப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு யாரோ ஒருத்தர் அவருக்கு சொல்றதை கேட்கிற ஒரு பப்பட்டா ஒருத்தர் கொண்டாந்து வச்சிருக்காங்க. மத்திய அமைச்சர் சார் அவர் கொடுக்கல, அவருக்கெல்லாம் தலைவர் பதவி கொடுக்கலன்றதே என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க கடந்த காலங்களில் முரளி மனோகர் ஜோஷிக்கு என்ன ஆச்சு, சுஷ்மா சுவராஜுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் அத்வானிக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் இந்த கட்சியில இவர்களுக்கு தேவையா ஒரு பப்பட்டா செயல்படக்கூடியதுக்கு யார் இருப்பாங்கன்னு அவர்களாக தேர்ந்தெடுத்து ஒருத்தரை கொண்டாந்து செயல் தலைவராக வச்சுக்கிட்டு வழக்கம் போல RSS பின்புலத்தில் இந்த கட்சியை இந்த எலெக்ஷனை இவங்க எதிர்கொள்ளலாம்னு திட்டமிடுறாங்க. திட்டமிடட்டும். எங்களுடைய முதல்வர் அழகா சொல்லியிருக்காரு, எத்தனை சங்கிப்படை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அது யார் வந்தாலும் சரி. அவர் பேசும்போது சொன்னாரு, மாதவராஜ் சிந்தியா சொன்னதை கோட் பண்ணாரு. அவரே தான் அடுத்த வாரம் சொல்றாரு, எங்களுக்கு பியூஷ் கோயல் வராருன்னு. பியூஷ் கோயல் பேசுனதெல்லாம் மறந்துடுவோமா என்ன? நம்ம 2016 எலெக்ஷன்ல பியூஷ் கோயல் என்ன பேசினாரு சொல்லுங்க, என்ன சார் பிரச்சனை? அன்னைக்கு இருக்க முடியாது, ஐயா சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பியூஷ் கோயல் வராருன்னு சொன்னோடனே அவர் சொன்னார்ல, மிகவும் அணுகவே முடியாத ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருப்பவர் ஜெயலலிதான்னு சொன்னாரா இல்லையான்றதை கேளுங்க. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போடாம இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டை நாசமாக்குறது ஜெயலலிதான்னு சொன்னாரு. இங்க இருக்கிற நத்தம் விஸ்வநாதனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னாரு. 2016 எலெக்ஷன்ல சொன்னாரு. இதெல்லாம் நடந்ததா? நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்ப நீங்க உங்க இதுல சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னார், பிரஸ் மீட்ல கொடுத்தாரு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து இங்க பேசும்போது அது இங்கே வச்சே சொன்னார், தமிழ்நாட்டில் வச்சே சொன்னார். இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டோட முதலமைச்சரை சந்திப்பதற்கு தேர்தல் நான் சொல்றேன் சார், இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அன்னைக்கு ஜெயலலிதா 100 யூனிட் மின்சாரம் அறிவிச்சாரு. அதை அறிவிச்சு இந்த நாட்டை பாழாக்குகிறார்னு பியூஷ் கோயல் சொன்னாரு. நான் சொல்றேன், ஐயா இல்லைன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழக மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி, அது எதிர்கட்சியா கூட இருந்துட்டு போட்டோம், மக்களுக்கு ஒரு 100 யூனிட் இலவசம் மின்சாரம் இலவசமா தரோம்னு சொன்னதை இந்த மக்களை பாழ்படுத்துகிறார்னு சொன்னவர் பியூஷ் கோயல். அவர் தான் இந்த வருகின்ற தேர்தலுக்கு வரப்போறதா சொல்றாரு. வாங்க, உங்களுடைய எல்லா சங்கிப்படைகளையும் பார்க்கறதுக்கு தயாரா எங்களுடைய இளம் தலைவர் நாங்க ரெடியா இருக்கிறோம். நேற்று நடந்த மாநாடு அவர்களுக்கு கிளிய ஏற்படுத்தி இருக்கு, ஒரு மிகப்பெரிய கூட்டம். அவர் SIRகளுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டான்னு ஒரு கையேடு எடுத்து காட்டினாரு. நீங்க காட்டுறதெல்லாம் பேப்பர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஆவணம். நாங்க நேற்று அத்தனை லட்சம் இளைஞர்களை கூட்டி அந்த இடத்துல உட்கார வச்சு எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்துறை செயலாளரை வச்சு SIR பணிகளை எப்படி எடுக்கணும், இவர்களால திட்டமிட்டு வஞ்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 57 - 59 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை எப்படி திருப்பி சேர்க்கணும், ஃபார்ம் 6ல என்னென்ன வழிமுறையெல்லாம் இருக்குன்னு அந்த ஒட்டுமொத்த இளைஞர் படைக்கும் நேற்று எங்களுடைய இளம் தலைவர் எங்களுடைய சட்டத்துறை செயலாளரை வச்சு பயிற்சி கொடுத்திருக்காரு. நாங்க என்ன பயிற்சி கொடுத்தோம், அவங்க என்ன SIR வழியா அவங்க என்ன பயிற்சி கொடுக்க போறாங்க? தமிழ்நாட்டில் இதுவரை RSS இளைஞர்களுக்கு என்ன மாதிரி பயிற்சியை கொடுத்திருக்காங்க?
அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன வழி காட்டுறாங்க? அவருடைய இளம் ஒரு பிஜேபி ஒரு எம்பி ஒரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, முந்தானத்தான் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்டேட் இன்னைக்கு வரைக்கும் சனாதனத்தை எதிர்க்குது, அது ஏன்னே எனக்கு புரியலன்னு நாடாளுமன்றத்தில் முந்தானத்து அனுராக் சிங் தாக்கூர் பதிவு பண்ணியிருக்காரு, அனுராக் தாக்கூர் பேசியிருக்காருல. அப்ப இவர்களுக்கு பயம். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட படையை பார்த்து பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. அவர்களுடைய வரக்கூடிய தேர்தலில் இவர்கள் எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் என்ன திரும்பி அடிக்க போறது மட்டும் பாருங்க. ஓகே ஓகே